எடப்பாடி அவர்கள்கிட்ட சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது உங்களை பத்தி எங்கிட்ட கேட்க வேணாம், அவங்களை பத்தி கேட்க வேணாம்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேல இருக்கிற பாஸ் தான் எல்லாமே முடிவு பண்ணுவாங்க என்பதான கருத்துக்கள் தொடர்ச்சியாக வருது இல்லையா? அதை எப்படி பார்க்கிறார் திரு அண்ணாமலை? மேடம், இது நான் கொஞ்சம் விரிவாவே உங்ககிட்ட பேசணும். காரணம், நம்ம கட்சியை பொறுத்தவரை பாஸ் அப்படிலாம் இது இல்ல மேடம். பிரைம் மினிஸ்டர் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, என்னை காரியகர்த்தனா பாருங்க அப்படின்னா, என்னை தொண்டனா பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா பாருங்க. நம்ம கட்சியை பொறுத்தவரை ஹானஸ்டா நம்ம சொல்றேன், எப்பொழுதுமே பாஸ்ங்கிற ஃபீலிங் அந்த கட்சியில எப்பொழுதுமே எனக்கு வந்தது கிடையாது. நாங்கள் எல்லோருமே ஒரு பொறுப்புல வேலை செய்கின்றோம் என்று. நான் மாநில தலைவராக இருக்க, நான் பாஸ் இல்ல. என் காலில் யாரையும் விழுறக்கே விட மாட்டேன். ஏன்னா நான் பாஸ் கிடையாது. நான் பாஸா இருந்தா மட்டும்தான் பெரிய தலைவன். ஒரு தொண்டை என் காலில் விழுந்தானா திரும்ப அந்த தொண்டல் காலில் நான் விழுவேன். தமிழ்நாட்டில் பலமுறை நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா அதை நான் பிரதமர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். மைசூர் பிரதமர் வர்றாரு, மைசூர்ல ஒரு தலைவர் வந்து பிரதமர் காலில் போய் விழுகிறார். பிரதமர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவருடைய காலில் விழுந்துட்டு சொன்னாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு கட்சியில நான் பாஸ், நான் வந்து பெரிய ஆள், நான் தான் எல்லாம் அப்படின்னா தான் ஒரு தொண்டன் நினைப்பா, ஓ பெரிய தலைவர் நம்ம காலில் விழுகணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியில் அது இல்லவே இல்லை. ஒரு மீட்டிங்ல உட்காருனா கூட சரிசமமா சேர்ல உட்காரும். சேரு கூட துண்டெல்லாம் போட மாட்டோம். தேசிய தலைவர் ஒரு சேர்ல உட்கார்றாருன்னா பக்கத்துல ஒரு காரியகர்த்தா, என்னை போன்ற ஒரு சாதாரண காரியகர்த்தாவும் பக்கத்துல அதே மாதிரி சேர போட்டு தேசிய தலைவர் பக்கத்துல உட்காரும். நம்ம புரிஞ்சுக்கணும் மேடம். பிஜேபியினுடைய சக்சஸுக்கு காரணம் இதுதான். எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிரதமருடைய பிஹேவியரே ஒரு காரியகர்த்தா மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 உதாரணம் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். மைசூர்ல இந்த ஃபுட்டேஜ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு காரியகர்த்தா காலில் விழுகிறார், பிரதமர் காலில் விழுந்துட்டு சொல்றாரு, என் காலில் நீங்க விழுந்தீங்கன்னா உங்க காலில். எங்களை பாஸ் மென்டாலிட்டி இல்லையல்ல. அதனால நான் யாருகிட்டையும் போய் வற்புறுத்த போறதில்லை. நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் என்னை பொறுத்தவரை அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய மனிதன். தட் இஸ் மை brought up. நான் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். எனக்கு அந்த மாதிரி தலையில 1% கூட கிடையாது. ஓ மாநில தலைவர் ஆயிட்டேன், அப்ப வந்து நான் தான் தலைவர். மாநில தலைவர் ஆகியிருப்பது தொண்டர்களுக்கு சேவை செய்வது. இது என்னுடைய முதல் பாயிண்ட் மேடம். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் ஒரு வாரமாவே இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க. இரண்டாவது, ஒரு தொண்டர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்கு நான் எதிரி இல்லை. நான் யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டேன். நீங்க சொன்ன சில தலைவர்கள் யாரா சொன்னாங்க, நான் வந்து அரசியல் முதிர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட மட்டும்தான் பேசுவேன். நீங்க பெருந்தன்மையா அந்த கேள்வியை கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அரசியல் முதிர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட தான் பேசுறோம்னா நாம் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியா முழுவதுமே, உலகம் முழுவதுமே இளைஞர்கள் அரசியல் சரித்திரத்தை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கோம். இங்க 107 நிறுவனங்கள் யூனிகான், 107 யூனிகான். அப்படின்னா 107 நிறுவனம் $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு மேல இருக்கு. நேத்து ஒரு 22 வயசு பையனை பார்த்தேன். He runs a company that is 6,000 crore valued. அவங்ககிட்ட போய், தம்பி இவனை 21 வயசு ஆகுது, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீ 45 வயசு ஆகிற உங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் கூட்டிட்டு வா, அவர்கிட்ட தான் நான் பேசுவேன். அது எப்படி இருக்கும்? இதை புரியாதவர்கள் அரசியல் காலுக்கு கீழே மாறிட்டு இருக்கிறத எப்ப உணர மாட்டாங்க. முதிர்ச்சிங்கிறது வயசுல வராதுங்க. 50 வயசு, 70 வயசு, 90 வயசு, 100 வயசு, அது முதிர்ச்சி. என்னை பொறுத்தவரை என் பாலிசி அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தான். அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அதுல சில பேர் சின்ன சின்ன சங்கடங்கள் ஆகியதா கூட பத்தி நான் கவலைப்படல. தட் இஸ் அண்ணாமலை. அண்ணாமலை அக்ரெசிவா தான் இருப்பான், எதிர்ப்பான், அப்படித்தான் நிப்பான். இதுல நான் யாரை பத்தி என் வாயில தவறாக ஒரு வார்த்தை ஒரு தலைவரை பத்தி நான் பேச மாட்டேன். காரணம், இங்க நான் இருக்கிறது பிஜேபியை வளர்க்கறக்கு. இன்னொரு கட்சியை வளர்க்கறக்கா நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்? நான் ஏன் சொந்த ஊருக்கு வரணும்? நான் ஏன் சொந்த ஊர்ல இந்த வேலையை செய்யணும்? அரசியல் இருப்பது இன்றை இல்லை என்றாலும் கூட நாளை பிஜேபிக்கு ஆட்சி வரணும். அதெல்லாம் ஓப்பனா இருக்கு மேடம். Day 1 மாநில தலைவரா பதவி வச்சோன்னு என்ன கேட்டீங்க? அண்ணா என்ன உங்க கோல்? 2026 பிஜேபி ஆட்சி கொண்டு வருவோம் நான் சொன்னா மேடம். நீங்களும் கேட்டீங்கன்னா என்ன கூட்டணி கட்சிகள் வருத்தப்படுவாங்களா? நான் சொன்னேன், வருத்தப்பட மாட்டாங்க. ஏன் வருத்தப்படணும்? அவர்களும் அவங்க கட்சியை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க, நானும் என் கட்சியை வளர்த்தணும்னு நினைக்கிறேன். வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் 2026 பவருக்கு வரமாட்டேன், நான் வந்து கூட்டணி கட்சியெல்லாம் வளரணும், நான் வந்து சின்ன கட்சியா கூடவே இருப்பேன்னு சொன்னா அந்த பொறுப்புக்கு நான் லாயக்கில்லை என்கின்ற அர்த்தம். கூட்டணி கட்சி வளரணும் இல்ல, கூட்டணியாக வளரணும் அப்படின்னு நினைக்கலையா? எப்போ நான் சொல்லவே இல்லையே. கூட்டணியா தான் வளரணும். அது கூட்டணி கட்சிகளும் நினைக்கணும். கூட்டணியா வளரணும்னா சீட்டு கொடுக்கணும், சீட்டு கொடுத்து நிக்க வைக்கணும், சீட்டு கொடுக்கும் போது ஓட் டிரான்ஸ்பர் பண்ணணும். அவர்களுக்கும் நீ இங்க வராத, அம்பேரியாக்குள்ள வராத, கொடிய பிடிக்காத, இங்க வந்து கோஷம் போடாதேன்னு சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா மேம்? அரசியல் மேடையில எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த மரியாதை இருக்கணும், மக்கள்கிட்ட எல்லாம் போகணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மாநில தலைவரா அண்ணாமலை மட்டும் ஜெயிக்கணும்னு அரசியலுக்கு வரல, ஒரு எம்பி சீட்டை வாங்கி நான் ஜெயிக்கிறோன்னு வரல.
என் தொண்டர்களை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்க முடியுமான்னு கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் சொல்றேன் மேடம், எனக்கு யாரு மேலே கோபம் கிடையாது. இந்த முதிர்ச்சி, வயது, பக்குவம், அனுபவம் அப்படி வந்துதான் இனி அரசியல்வாதியா ஒருத்தர் ஏத்துக்கணும்னா தயவு செஞ்சு நீ ஏத்துக்காதீங்க. நீங்க ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கட்சியில பாஸ் எல்லாம் கிடையாது. இல்ல பாஸ்ங்கிற வார்த்தையை பிரதமரே வந்தாலும் தன்னை காரியகர்த்தா என்றுதான் சொல்லுவார். பிரதமரே வந்தாலும் யாரையும் காலில் விழுக மாட்டாரு. பிரதமரே ஒரு சேர்ல உட்கார்ந்தா கூட தனியா துண்டு போட்டு உட்கார மாட்டார். அது என் கட்சியினுடைய சித்தாந்தம். அந்த கட்சியில தொண்டனா இருப்பதற்காக நான் பெருமைப்படுகின்றேன். அது எப்பொழுதுமே கூட நான் அவமானமாக நினைத்ததில்லை. அது பெருமைப்படுறேன். அடுத்து என்னோட சேருக்கு சாதாரணமா ஒரு தொண்டை எங்கேயோ பிறந்தோ வந்து ஏன் சேர்ல உட்காரும் பொழுது அதை நினைத்து அவனை விட அதிக சந்தோஷம் அடைவது நான். எப்படிப்பட்ட மனிதனுக்கு என் சேரை விட்டு கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்கேன். இது எங்க கட்சியில பாரம்பரியம். அப்படித்தான் அத்வானி, அப்படித்தான் வாஜ்பேயி, அப்படித்தான் மோடி, அப்படித்தான் ஒருவர் வளர்ந்து வந்திருக்கும். அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட போவது கிடையாது. கட்சியினுடைய சித்தாந்தம் சில தலைவர்களுக்கு புரியவில்லையே என்று வருத்தப்படுகின்றன தவிர இதை பற்றி நான் கவலைப்படவில்லை.